சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தாவேக்க தேமுதிக விருப்பமனு விநியோகம் தொடங்கியுள்ளது. சேலத்தில் விஜயின் மக்கள் சந்திப்பிற்கு அனுமதி கிடைக்க நிர்வாகிகள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வருகின்றனர். மறுபுறம் மதுரையில் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட தேதி மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். ஓவர் டு யூ தாயுமானவன். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில அனைத்து அரசியல் கட்சிகளுமே தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. இதன் ஒரு பகுதியாக தவேக தரப்பை பொறுத்தமட்டில் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் என்பது இன்றைய தினம் தொடங்கியது. இன்றிலிருந்து வருகின்ற 14ஆம் தேதி வரைக்கும் கட்சி தலைமை அலுவலகமான பனையூர்ல இந்த விருப்ப மனுக்கள் என்பது வழங்கப்பட்டு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் நாளான இன்றே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தவேக தரப்புல போட்டியிடுவதற்காக ஏராளமான நிர்வாகிகள் ஆர்வம் காட்டியதன் விளைவாக சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் ஒரு சேர இங்கே பனையூர்ல திரண்டதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது பல இடங்கள்ல ஏற்பட்டது. இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. இந்த சிரமம் தொடர்பாக குடியிருப்பு வாசிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கும் போது ஒரு சில நிர்வாகிகள் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. அந்த காட்சிகளை நாம தற்போது பார்க்கலாம். நாங்க ஒரு ரிக்வெஸ்ட் தான் மேடம் கேக்குறோம். அதையும் கேட்கல மேடம். உங்க ரிக்வெஸ்ட் இப்போ கேக்குறீங்களா? பர்மிஷன் இருக்குன்னு சொல்லி தைரியமா போடுறீங்க நீங்க. சரியாக 12 மணி அளவில் இந்த விருப்ப மனு விநியோகம் என்பது தொடங்கியது. விருப்ப மனு விநியோகம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஒட்டுமொத்தமாக ஒரு 3000க்கும் மேற்பட்டோர் கட்சி அலுவலகத்திற்குள்ளே சென்று அந்த விருப்ப மனுக்களை பெறுவதற்காக திரண்டதன் காரணமாக ஆங்காங்கே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ஒரு சிலர் மயக்கம் ஏற்பட்டிருந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து விருப்ப மனுக்களை பெறுபவர்கள் வருகின்ற 14ஆம் தேதிக்குள்ளார பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் எனவும், குறிப்பாக பொது தொகுதிக்கு போட்டியிட விருப்பம் தெரிவிப்பவர்கள் 10,000 ரூபாய் கட்டணத்தை செலுத்த வேண்டும் எனவும், தனி தொகுதியில் போட்டியிடுபவர்கள் 5,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதும் தவேக தலைமையின் தரப்புல உத்தரவாக இருந்து வருகிறது. யாரெல்லாம் விருப்ப மனு வழங்குறாங்களோ அவர்களிடம் விஜய் அவர்களே நேரடியாக கலந்தாய்வு செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. தவேகவுடைய சூழல் இப்படியாக இருக்க தொடர்ந்து விஜயனுடைய மக்கள் பரப்புரை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தீவிரப்படுத்துவதற்கும் தவேக தலைமை திட்டமிட்டிருக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாகத்தான் வேலூர் மற்றும் அதேபோல் சேலம் ஆகிய பகுதிகளில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காவல்துறை அனுமதிக்காக தவேகவினர் காத்திருக்கிறாங்க. தமிழக அரசு தற்போது இந்த பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த வழிகாட்டு நெறிமுறைப்படி ஒரு புதிய மனுவை அளிப்பதற்கும் தவேக திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த மனுக்கள் மீதான பரிசீலனை செய்து உரிய அனுமதி கிடைக்குமா என்பது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு நிலையில தான் தேமுதிகவை பொறுத்தமட்டில் இன்னும் கூட்டணி நிலைப்பாடு குறித்தான அறிவிப்பை வெளியிடாத ஒரு சூழல தேமுதிகவும் தமிழகம் முழுவதும் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகக்கூடிய பணிகளை இன்று முதல் தொடங்கியிருக்கிறாங்க. கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி அலுவலகத்தில் முதல் நாளான இன்றே ஏராளமானோர் அந்த தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனுவை பெற்று சென்ற காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. தேமுதிகவை பொறுத்தமட்டில் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த விருப்ப மனுக்கள் வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை ஒரு புறம் இருக்க, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தமட்டில் பிரதமர் மோடி வருகின்ற 28ஆம் தேதி மதுரை வர இருப்பதாகவும், மதுரையில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாநாட்டில் பங்கேற்க இருப்பதாகவும், கூட்டணி கட்சி தலைவர்களை அங்கே ஒரு சேர மீண்டும் அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல பிரதமர் மோடியினுடைய தமிழகம் வருகை என்பது சற்று தள்ளி போகியிருக்கிறது. சரியாக மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வர இருப்பதாகவும், தமிழகத்தில் மதுரையில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழல தான் இன்றைய அரசியல் களம் நகர்வுகள் என்பது இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.